வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. ஐயோ வீணா, என்னடி கொடுமை இது? உனக்கான இப்படி ஒரு நிலைமை. உன்னை எப்படியாவது காப்பாத்தணும்னு நாங்க எல்லாரும் போராடணுமே. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? வீணா உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு உங்ககிட்ட நாங்க எத்தனை தடவை சொன்னோம். நாங்க பயந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்றது? வீணா ஏன் கஸ்டடியில இருந்திருந்தா ஒரு வேளை காப்பாத்திருக்கலாம். ஆனா என்கிட்ட இருந்து வீணாவை மீட்டு கொண்டு போகதான் நீங்க எல்லாரும் துடியா துடிச்சீங்களே. என் பேச்ச யாருமே கேட்கலையே. அண்ணி ரொம்ப துணிச்சலானவங்க. எதுக்காக இப்படி ஒரு முடிவை தேடிட்டாங்கன்னு தெரியலையே. அசோக், போலீஸ் விசாரணைக்கு பயந்துதான் வீணா சூசைட் பண்ணிருக்கணும். தான் செஞ்ச தப்பால எங்க மாட்டி அவமானப்பட்டுருவோமோங்கிற பயத்துல இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கலாம்னு நினைக்கிறேன். நீதிபதி வீணாக்கு ஜாமீன் கொடுத்திருந்தாலும் மறுபடியும் உண்மையை கண்டறிகிற சோதனைய பண்ணா அவங்க பண்ண தப்பெல்லாம் வெளியே வந்துரும்னு பயந்துருப்பாங்க. அப்படி வெளியே வந்தா தனக்கும் ஜமீன் குடும்பத்துக்கும் பெரிய அவமானம்னு அவங்க நினைச்சிருக்கலாம். நேத்து எங்க முன்னாடியே தன்னைத்தானே துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணாங்க. நாங்க பக்கத்துல இருந்ததால வீணாவை காப்பாத்தணும். ஆனா நேத்து தப்பிச்சவங்க இன்னைக்கு தான் முடிவை தேடிக்கிட்டாங்க. உங்க குடும்பத்தை சுத்தி நடந்துட்டு இருக்கிற மர்மங்களை வீணாவை என்கொயரி பண்ணி கண்டுபிடிச்சிடலான்னு நினைச்சேன். இப்போ வீணாவும் இறந்துட்டாங்க. ஆனா அந்த மர்மம் தொடர்கதையா நீண்டுகிட்டே போகுது. நடக்க கூடாதது நடந்துருச்சு. இனி ஆக வேண்டியதை பாப்போம். மனசை தேத்திக்கிட்டு வீணாவோட ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை பண்ணிப்போம். ஐயோ, ஜமீனையா, இப்போதைக்கு வீணாவோட சாவ தற்கொலைன்னு எடுத்துக்கிட்டாலும் என் உள்ளுணர்வு படி அவ சாவுல ஏதோ மர்மம் இருக்கு. எனக்கு என்னமோ எல்லாம் வீணா சாவோட முடியும்னு தோணல. அடுத்து என்ன நடக்கும்னு நினைச்சா எனக்கே கலக்கமா இருக்கு. அடுத்து என்ன நடக்கும்? இத்தனை வருஷம் புத்துக்குள்ள தவம் இருந்து அஷ்ட சக்திகளை கத்துக்கிட்டு வந்து வீணாவை என்னால காப்பாற்ற முடியலையே. என்னையே மிஞ்சின அந்த சக்தி என்னன்னு முதல்ல நான் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா நம்ம எண்ணம் எப்பவுமே நிறைவேறாது. கான்ஸ்டபிள்ஸ், அவளை இறக்குங்க.
வீணா. வீணா, வீணா, வீணா. வீணா, வீணா. ஐயோ, நம்ம எலியும் பூனை மாதிரி சண்டை போட்டுக்குவோமடி. ஆனா ஆனா நீ தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச மருமக. நீ என்கிட்ட சண்டை போட்டாலோ என்கிட்ட கோச்சுக்கிட்டாலோ நீ என்னோட ரொம்ப பிரியமான மருமகடி. எங்களை விட்டுட்டு போயிட்டியாடி. ஐயோ, கை தவறி விழுந்த கண்ணாடி பாத்திரம் மாதிரி இப்படி ஒன்ன பாரி கொடுத்துட்டு நிக்கிறேனே பெரியவரே. என்னங்க? ஐயோ, என் செல்லமே. என்னை விட்டு போயிட்டியேடி. போடி போ. அழாத காவேரி. உனக்கு இப்படி ஒரு கதி வந்துருச்சு வீணா. நாங்கெல்லாம் உன்னை எப்படியாவது காப்பாத்தணும்னு போராடணுமே. ஆனா எல்லாம் கைமீறி போயிடுச்சேடி. இனி நாங்க என்ன பண்ண போறோம் வீணா? வீணா. அகிலா, அகிலா, அழாதீங்க, பாத்துக்கலாம். எங்க நம்ம மருமக தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்கா. அவளை நினைச்சு நாங்க அழக்கூட கூடாதா? பெரியவரே, நீங்க அழாதீங்கன்னு சொன்னாலும் எங்களால முடியல பெரியவரே. ஆமாண்ணே, அவங்க அழட்டும். அப்பதான் அவங்க மனசுல இருக்கிற துக்கம் போகும். வீணா எடுத்த முடிவை நம்மளாலேயே தாங்கிக்க முடியல. இவங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? ஆமாப்பா, அவங்க அழட்டும். அந்த கண்ணீர் தான் வீணாக்கு நாம செலுத்துற அஞ்சலியா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்காம நீங்களா பேசிட்டு இருக்கீங்க? வீணா ஒண்ணும் தற்கொலை செஞ்சுக்கல. வீணா என்ன போலீஸ் விசாரணைக்கு பயந்து உசுர விடுறவளா அவ? அவளோட இறப்பு போலீஸ் வேணா தற்கொலைன்னு நம்பலாம், ஆனா அதை நாம எப்படி ஏத்துக்க முடியும்? கொரியர்ல ஆல்பத்தை அனுப்பி வீணாவோட பிறந்த நாளையே இறந்த நாளா குறிச்சிருக்க இந்த குடுப்பனை யாருக்கு கிடைக்கும்னு போன்ல சொன்னாலே ஒருத்தி. அவதான் வீணாவை கொண்டு இருக்கா. பத்தியா பத்தியா பத்தியா, அவதான் கால் பண்றா. நான் சொன்னது உண்மைதான்னு நிரூபிக்கிறதுக்காக அவளே கால் பண்ணிருக்கா. பாரு பாரு. ஹலோ, என்ன ஆவுடே? வீணா தற்கொலை பண்ணிக்கிட்டாளா இல்ல கொலை செய்யப்பட்டாளான்னு ஒரே குழப்பத்துல இருக்கீங்களா? ஒரு கிளாரிட்டிக்காக உனக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன், பாக்குறியா? நீ கண்டிப்பா பாப்ப.
அனுப்பிட்டான் உடை. நீ இத பாரு, நம்ம அப்புறமா இத பத்தி பேசுவோம். ஏய், ஏய்! ஐயோ மீனா, வீணாவை கொண்டதும் இல்லாம எப்படி கொண்டு நமக்கு நமக்கு வீடியோ அனுப்பி வச்சிருக்காவ. யாரு யார் அவ? யாருன்னு தெரியலையே. தெரிஞ்சா அவளோ உள்ள துடியா துடிச்சு செத்துருக்காளேங்க. பெரியவரே, வீணாவை கொண்டவங்களை கண்டுபிடிச்சு வீணா எப்படி செத்தாலோ அதே மாதிரி அவங்களையும் சாகடிக்கணும். அவங்கள விட்டுறக்கூடாது பெரியவரே. விட மாட்டேன், அவளை நான் விட மாட்டேன். அவதான் அவதான். ஏய், வீணாவை கொண்டதும் இல்லாம எனக்கே வீடியோ அனுப்புறியா நீ? உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா எனக்கே வீடியோ அனுப்புவ? ஏய், என் முன்னாடி வாடி பார்க்கலாம். அப்படி வந்து ஹவுடே, மறைஞ்சு நின்னு விளையாடுறப்பவே என் ஆட்டத்தை உன்னால தாங்கிக்க முடியல. நான் நேர்ல வந்தா நீங்கெல்லாம் என்ன கதிக்கு ஆளாவீங்கன்னு தெரியுமா? ஆனா ஹவுடே, இது முடிவில்ல, ஆரம்பம். வதம் தொடரும். ஏய், எவ்வளவுதான் யோசிச்சாலும் அந்த காட்டுக்கு நானா போன மாதிரி தெரியல. அதோட யாராவது என்ன கூட்டிட்டு போயிருந்தாலும் எனக்கே தெரியாம எப்படி நான் அங்க போயிருக்க முடியும்? அதுவும் நட்ட நடு ராத்திரியில. பெரியப்பா, அப்பா, அம்மா, பெரியமான்னு எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. வீணா அண்ணி பைத்தியம் பிடிச்ச மாதிரி தலை தெறிக்க ஓடிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களால எப்படி ஆலமர விடுதல தானே தலைக்கு மாட்டிக்கிட்டு சூசைட் பண்ணியிருக்க முடியும்? இல்ல நந்தினி மேடம் சொல்ற மாதிரி நம்ம வீட்டை சுத்தி நடக்கிறது எல்லாம் ஒரே மர்மமா இருக்கே. ஒண்ணுமே புரியலையே, என்ன பண்றது? நம்ம ஜமீன் பரம்பரையோட கௌரவத்தையே கெடுத்துட்டியடி. ஏண்டி, உனக்கு நாங்க அப்படி என்னடி குறை வச்சோம்? சொல்றே, என்னடி குறை வச்சோம்? ஏண்டி இப்படி பண்ண? உன்னால எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? இனிமே நான் எப்படி வெளியே தலை காட்ட முடியும்? சொல்றே, என் மானத்தையே வாங்கிட்டியடி. நீ செஞ்ச பாவத்துக்கு தான்
உனக்கு இப்படி ஒரு தண்டனையே கிடைச்சிருக்கு. உன்னோட எந்த பொருளும், உன்னை ஞாபகப்படுத்துற எந்த ஒரு அடையாளமும் இனிமே இந்த வீட்டுக்குள்ள இருக்காதுரி. எல்லாத்தையும் இப்பவே தீ வச்சு கொளுத்துற. மூஞ்சனா பார்க்கவே கூடாதுரி. நீ எல்லாம் ஏண்டி வந்த என்னோட வாழ்க்கையில? கரெக்ட். இதை பத்தி பெரியப்பாட்ட கேட்டா கண்டிப்பா பதில் கிடைக்கும். அவர்கிட்ட கேட்டு பாத்துற வேண்டியதான். என்ன சத்தம் அது? மூஞ்சிய பார்க்கவே கூடாது. ஐயோ தேவானே, ஏய்! அத குடுங்க. விடுங்க அசோக், என்ன விடு. அன்னைக்கு என்ன விடு அசோக். டேய், என்னதெல்லாம் விடு. இவ மூஞ்ச நான் பார்க்கவே கூடாது. டேய், இவளோட எதுவும் வந்து வீட்ல இருக்க கூடாது. என்னடா பண்ற? நீ போன. நீ ஏன் நடுவுல வர? நான் அவ மூஞ்சிய பார்க்கவே கூடாது. அண்ணே அண்ணே டேய், அசோக், என்னடா சொல்ற? உனக்கு தெரியாதுடா. அண்ணே என்னனே பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? நான் இப்படிதான் பண்ணணும். அசோக், மீனா என்னை விட்டு போயிட்டாடா. அவளையும் மறக்க முடியல. அவன் நம்ம குடும்பத்துக்கு பண்ணத எதையுமே மறக்க முடியலடா. டேய் தேவா, கொஞ்சம் பொறுமையா இருடா. என்னனே உளறிட்டு இருக்கீங்க? இல்ல அசோக், மீனா என் மனைவி மட்டும் இல்லடா, இந்த வீட்டோட மருமக. நம்ம கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது யாரா? அவதானே. ஆனா அது எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டாடா அவ. அவளை எப்படிடா என்னால மன்னிக்க முடியும்? இங்க பாரு அசோக், வீணா இந்த வீட்டோட மருமகங்கிறதுக்கான எந்த ஒரு சுவடும் இருக்கக்கூடாது. இப்பவே மொத்தத்தையும் எரிச்சிடுறேன். என்ன விடு. அண்ணே அண்ணே என்ன விடு. டேய், அண்ணே விடு, வேணாம், விடு, அண்ணே, விடு. பொறுமையா இருடா தேவா. அண்ணே சொன்னா கேளுங்க. விடு, அண்ணே, விடு. பொறுமையா இங்க பாருங்க, இங்க பாருங்கண்ணே. அண்ணே உங்க வேதனை எனக்கு புரியுதுண்ணே. ஆனா இப்ப நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இருங்க, சரிங்களா? டேய் அசோக், என்னால எப்படிடா அமைதியா இருக்க முடியும்? என்னால முடியலடா. அண்ணே புரியுதுண்ணே. அம்மா, அம்மா, வீணா என்னைக்குமே எனக்கு ஒரு நல்ல மனைவியா நடந்துகிட்டதே இல்லம்மா. என்னை பத்தி அவ துளி கூட கவலைப்பட்டது இல்லம்மா. அவ என்ன நினைக்கிறாளோ அவ அதை மட்டும் தான் செய்வா, அதை மட்டும் தான் செய்வா. என்னங்க எப்படி பேசுறா பாருங்க. ஆனா என் உணர்வுக்கு அவ மதிப்பு கொடுத்ததே இல்லம்மா. அவ எப்பேற்பட்ட ஒரு மோசமான காரியத்தை பண்ணிருக்கா. ஏமா, அவ எப்பவும் உன் கூட தானமா இருப்பா. ஆமா, அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு உனக்கு எதுவுமே தெரியலையா? சொல்லுமா. உங்களுக்கு தெரியாமதான் நந்தினி மேம்க்கு எதிரான வேலையெல்லாம் செஞ்சாளா? என் பொண்டாட்டிய பத்தி எனக்கே தெரியல, உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரிய போகுது?
அந்த விஷயம்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வீணாவை தற்கொலை பண்ண விட்டுருக்க மாட்டேன். நானே என் கையால அவ கழுத்தை நெருங்கி கொண்டிருப்பேன். தேவா, ஏய், என்னடா பேசுற? அண்ணே, டேய் இனிமே யாராவது நம்ம ஜமீன் குடும்பத்தை தலகுனிற மாதிரி பண்ணாங்க, அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், வெட்டி போட்டுருவேன். டேய் என்னடா பேசிட்டு இருக்க? டேய் தேவா, உன் கோவம் எங்களுக்கு புரியுதுப்பா. ஆனா இப்படி வீணாவை பத்தி சொல்றதெல்லாம் ஒன்னும் முடிவான முடிவு இல்ல. இங்க நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் வீணாதான் காரணங்கிற மாதிரி அந்த நந்தினி தாண்டா அவ மேல ஒரு பழிய சுமத்தி இருக்கா. ஆமா தேவா, நந்தினி வீணா கையில விலங்க மாட்டி கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா அவளுக்கு இந்த நிலைமைய வந்திருக்காதுடா. தேவா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த நந்தினி தான்ப்பா. நிறுத்துக்கம்மா உங்க பொய்ய. எந்த தப்புமே அவ பண்ணலனா நந்தினி மேம கொல்றதுக்கு வீணா எதுக்காக கூலிப்படை அனுப்பணும்? டேய் தேவா, அது அப்படி இல்லடா. கூலிப்படைய வீணா அனுப்பலடா. அது வேற யாரோ பண்ண சதி. யாருன்னா இல்ல பெரியப்பா, நிச்சயமா இது வீணாவோட வேலையாதான் இருக்கணும். பாலிகிராஃப் டெஸ்ட் மட்டும் முழுசா நடந்திருந்தா வீணா எல்லாத்தையும் சொல்லிருப்பா. பெரியப்பா, தேவான சொல்றதுதான் சரி. எனக்கு தெரிஞ்சு சத்யா அண்ணியோட இந்த நிலைமைக்கு காரணம் வீணா அண்ணியா தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா